சேப்பக்கிழங்கு ஃப்ரைக்கு சேப்பக்கிழங்குல தண்ணி கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மோனா என்னம்மா என்ன எடுத்துட்டு போற ஃப்ரிட்ஜில் வைக்க? சேப்பக்கிழங்குமா அது ஃப்ரை பண்ண வச்சிருக்கிறோமா? ஃப்ரை பண்றதுக்கு தான்மா. ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாத. தெரியாதா? ஆமா. நீங்களா மசாலா போட்டு அப்படியே வறுத்துறோம். ஆமா. ஒரு அரை மணி நேரம் நீங்க ஊற போட்டு அப்படியே வறுத்து கொடுத்துருவல. ஆமா. அது ஓகே, அதுவும் டேஸ்டா தான் இருக்கும். ஆனா அந்த சேப்பக்கிழங்க வேக வச்சுமா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கொஞ்சம் மசாலா ஊடுறதுக்கு மிளகாய் தூள், சில்லி பவுடரோ, கரம் மசாலாவோ நம்மளுக்கு எது வேணுமோ பூண்டெல்லாம் நசுக்கி கருவேப்பிலாம் போட்டு ஒரு பெரட்டி நம்மளுக்கு டைம் இல்ல உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர்னா ஒரு 10 நிமிஷமா காலை வரும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னு வெச்சுக்கோ. அந்த மசாலா டக்குன்னு அதுல புடிச்சிடுதுமா. இது எல்லாருமே இப்ப இப்படிதான் பண்றாங்க. சிக்கன் 65 இருக்கட்டும், இல்ல ஒரு மீன் வறுவல், இந்த மாதிரி ஒரு கருணக்கிழங்கு சேப்பக்கிழங்கு பண்ணும்போது இந்த மாதிரி மசாலா கட்டி அப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் கிடையாது. இப்ப ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால நம்ம அடுத்த வேலை முடிக்கிறதுக்குள்ள இந்த மசாலா எல்லாம் இதுல டக்கு நல்லா ஊறிடுச்சுன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கு. நான் இதை வைக்கிறேமா. சரிம்மா. அதுக்கப்புறமா ஒரு 1/4 hour 20 நிமிஷம் கழிச்சு வெளியில எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சின்ன ஸ்பூன் ஒண்ணு எண்ணெயில போட்டு பொரிச்சிக்கலாம். சரிம்மா. சூப்பரா இருக்கும் 65 மாதிரி. சரிம்மா. சரி. சேப்பக்கிழங்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு கலந்துக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். சேப்பக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்த ஈடு நம்ம போடும்போது அதில் மசாலாலாம் அப்படியே அடியில் தங்கியிருக்கும். திருப்பி நம்ம போட்டால் அடி பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி டீ வடிகட்டியில் அதை க்ளீன் பண்ணால் நல்லா கிறிஸ்டல் கிளியராக ஆகிடும் எண்ணெய். இது ஒரு டிப்ஸுங்க.